லைவ் அப்டேட்டு இந்த படத்தை பாருங்கள். நம்ம தலைவி சௌந்தர்யா வந்து பணப்பட்டி எடுக்கிறதுக்காக தன்னுடைய ரன்னிங் ப்ராக்டிஸை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்து சௌந்தர்யா கண்டிப்பாக பணப்பெட்டி வந்து எடுக்க போகிறாங்க. அதுவும் 6 லட்ச ரூபா பணப்பெட்டி. அதிலே ஒரு சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது இது வந்து கன்ஃபார்மாக தெரியுது. இதில் என்ன அப்படின்னா, சில ரிவ்யூவர் அப்படிங்கிற பேரில் வந்து சில எச்ச பசங்க வந்து இருப்பானுங்க. அவங்க வந்து சொல்லிருப்பாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்களா பணப்பெட்டி வைக்கும்போது அப்படியே முத்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அதே மாதிரி ரயான் ப்ராக்டிஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, ஜாக்லின் கூட பாருங்கள் முடியலன்னு உட்காந்துருக்கு. ஆனால் சௌந்தர்யா வந்து அப்படியே அந்த சேலை கூட மாற்றாமல் அப்படியே இருந்தாங்க. அவங்களாம் எங்கே பணப்பெட்டி எடுக்க போகிறாங்க, அவங்கெல்லாம் வந்து இருக்கதே வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்போ மூச்சியை கொண்டு போய் அவங்க எல்லாம் வந்து எங்கே வச்சுக்குவாங்க அப்படின்னு தான் கேட்கணும். சௌந்தர்யா இன்னைக்கு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடியாகி விஷால் கூட வந்து 2 பேர் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து ட்ரைனிங் எடுப்போம். இப்போ விஷால் வந்து ஒரு முடிவோடு இருக்கா, நம்ம இன்றைக்கி வந்து எடுக்கணும், நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி சௌந்தர்யாவுமே ஒரு முடிவோடு வந்து இறங்கிட்டாங்க. நேற்றுக்குமே வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லின் வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, காலையிலே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஷூவில் எல்லாம் போட்டு ரன்னிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கான்ஃபிடண்ட்டை உடைக்கிற மாதிரி அந்த குண்டை உட்காந்துட்டு வேறு வந்து தொல்லை பண்ணிட்டே இருக்கான். என்ன இப்போயே டயர்ட் ஆகிட்டீங்க, அவங்க ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. விஷால் வந்து ஓடிட்டு இருக்கான், அவனை துரத்திட்டு போகிற மாதிரி வந்து அப்போ தான் இந்த ஸ்ப்ரிண்ட் வந்து ஓட முடியும், ரன்னிங் வந்து எடுக்க முடியும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்க நின்ட்டாங்க அப்படின்னா என்ன நின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த குண்டனுமே என்ன டிமோட்டிவேஷன் பண்ணிருக்கான். ஆனால் சௌந்தர்யா வந்து எந்த விதமான அவங்கள்ட்ட பேச்சும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம ப்ராக்டிஸ் வந்து பண்ணிருக்காங்க. இதுவே சௌந்தர்யாவோட என்ன ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ விஷால் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டான், அதே மாதிரி முத்து எடுத்துகிட்டு வந்தான், ரயான் எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த மாதிரி ஆட்கள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சவுண்டும் போய் கலந்துக்குதில்ல, அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணதில்ல, அதுக்காக ஒரு உழைப்பை போடுறதில்ல. சௌந்தர்யா உழைக்கலைங்கிறவனுங்களுக்கு பார்த்துக்குங்கடா, சௌந்தர்யா வந்து எந்தளவுக்கு உழைக்கிறாங்க, எந்தளவுக்கு டெடிக்கேஷன் இருந்தால் காலையிலே வந்து குளிச்சு ரெடியாகி ஷூ மாட்டி இன்றைக்கி நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறியோடு வந்து நிற்பாங்க. அந்த வெறிக்கே வந்து சௌந்தர்யா டைட்டில் ஒன்று கொடுக்கணும். அதனால் சௌந்தர்யா ஃபேன்ஸ் வந்து சௌந்தர்யாவுக்கு மெயினாக வந்து ஓட்டு போட்டு சௌந்தர்யா வந்து ஸ்டேஜ் ஏற்றுங்க. உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.